லேப்டாப் பேக்ஸ், வாட்சஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் 70% ஆஃபரில் இருக்குது. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். சின்னத்திரை விஜய் டெலிவிஷன் அவார்டு வந்துட்டு விஜய் டிவியில் இப்போ தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்னா, பிரபல தொகுப்பாளர் மாகாப்பா குடிச்சிட்டு வந்து மேடையில் ஏறி பேசியிருக்காரு அப்படின்ற செய்தி வெளியாகி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லாமல் சிறந்த தொகுப்பாளர், தொகுப்பாளினி உள்ளிட்ட பல விருதுகளை வந்துட்டு விஜய் டிவி வந்துட்டு விஜய் டெலிவிஷன் அவார்டில் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து சிறந்த தொகுப்பாளர் மேல் அப்படின்ற விருதை வழங்குறதுக்காக டிடியும் நம்ம நீயானா கோபிநாத்தும் மேடைக்கு வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வின்னர் வந்துட்டு மாகாப்பான்னு சொன்னாங்க. மாகாப்பான்னு சொன்னதுமே மாகாப்பா எந்திரிச்சு தள்ளாடி தான் எந்திரிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த விருதை வந்துட்டு வாங்கிறதுக்கு அவர் மேடைக்கு வரும்போது போதையில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்த தொகுப்பாளர் வந்துட்டு அதாவது கவினும் ரம்யாவும் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் மாகாப்பா பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இவர் சினிமாவிலையும் பல படங்களில் நடிச்சுக்கிட்டு வராரு. வளர்ந்து வரும் இந்த டைமில் இவர் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சின்னத்திரையில் பலரும் கேள்வி மேலே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டி, ஒரு கெட் டுகெதர் மற்றும் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது குடிச்சிட்டு வர்றது சகஜம்தான். ஆனால் இவர் உண்மையிலேயே குடிச்சாரா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிக்கலாம். மேலும் மாகாப்பா மேடையில் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்துட்டு திறமைகள் இருந்துச்சு, அதனால தான் நான் விஜய் டிவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே மாதிரி பல திறமைசாலிகளை நானும் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் அவங்கள கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த விருது வாங்கிறதுக்காக நான் சிலருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த நன்றி சொல்லும்போது வீட்டு ஹவுஸ் ஓனர்லேருந்து அவங்க வீட்டு வளர்த்துற நாய் வரைக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா பாலாஜிக்கும் மகேஷுக்கும் வந்துட்டு விருது கொடுத்தாங்க. பாலாஜால் வர முடியாத காரணத்தால் மாகாப்பா வந்துட்டு அந்த விருதை வாங்கிக்கிட்டாரு. பொது மேடையில் மாகாப்பா இது மாதிரி பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.